அநேக வருடங்களாக வினியும் அவளுடைய தாயும் ஒருவேளை சாப்பாட்டிற்கு கூட வழியில்லாமல் ஏழ்மை நிலைமையிலேயே வாழ்ந்து வந்த நிலையிலும் கர்த்தர் மீது அதிக விசுவாசம் உடையவர்கள். ஒரு நாள் வினி ஆல் இண்டியா ரேடியோ மூலமாக, இயேசுவே, அநேக வருடங்களாக நாங்கள் கஷ்டத்திலேயே வாழ்ந்து வருகிறோம், இந்த முறை எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாலாம். இதை கேட்டுக்கொண்டிருந்த ராஜா ஒருவர் தன் பிரதிநிதியிடம் அநேக பொருட்களை கொடுத்து வினியின் வீட்டில் கொடுக்கும்படி கொடுத்து, அதை கொடுத்த பின், இது இயேசுவிடமிருந்து வரவில்லை, பிசாசுதான் கொடுத்து அனுப்பியது என்று சொல், அவள் விசுவாசத்தை சோதித்து பார்ப்போம் என்று சொன்னாராம். பிரதிநிதியும் ராஜா சொன்னவாறே அனைத்து பொருட்களையும் வினியின் வீட்டில் இறக்கி வைக்க, வினி அதை உள்ளே எடுத்துச் சென்றார். இதை பார்த்த பிரதிநிதி, எங்கிருந்து வந்தது என்று கேட்காமலேயே உள்ளே வைக்கிறீர்களே என்று கேட்க, பதில் ஒன்றும் கூறாமல் எல்லாவற்றையும் உள்ளே வைத்த வண்ணம் இருந்ததை பார்த்த பிரதிநிதி, இவைகள் நீங்கள் கேட்ட இயேசுவிடமிருந்து வரவில்லை, பிசாசிடமிருந்து வந்துள்ளது என்று கூற, ஆம், சரிதானே, இயேசு கிறிஸ்து கட்டளை கொடுத்தால் பிசாசும் கீழ்ப்படியதானே வேண்டும், முடியாது என்று பிசாசு இயேசுவிடம் சொல்ல முடியாதல்லவா என்று அவள் பதில் பிரதிநிதியை வியப்பில் ஆழ்த்தியது. இப்படிப்பட்ட விசுவாசம் நம்மிடம் உள்ளதா? யோசிக்க வேண்டிய விஷயம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் மேல் பிசாசுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களை அச்சுறுத்துகின்றதா? பயப்படாதிருங்கள், சகலமும் அவர் கட்டுப்பாட்டில் தான் இயங்குகிறது. அவருடைய அனுமதி இல்லாமல் நம் தலையிலிருந்து ஒரு மயிர் கூட கீழே விழாது என்று அசைக்க முடியாத விசுவாசமும் நம்பிக்கையும் பிசாசை ஜெயிக்க போதுமானது. தைரியமாயிருங்கள், ஏற்ற காலத்தில் அவர் உங்களை சந்திப்பார்.